ஒரு நாள் வந்துச்சு பாருங்க, ஒரு நாள் வந்துச்சு, 2 பேருமே இறந்து போனாங்க. ஐஸ்வர்யவானும் செத்தான், லாசரும் செத்தான். 2 பேருமே செத்து போனாங்க. ஆனால் 2 பேருடைய முடிவுகளை நீங்கள் பார்த்தால், ஐஸ்வர்யவான் இந்த பூமியில் வாழும் பொழுது சம்பரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசருவோ ஒருவேளை சாப்பாட்டு கூட ரொம்ப வேதனைப்பட்டு, அந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் 2 பேருடைய மரணத்திலையும் பாருங்களேன், 22வது வசனம், லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். நம்ம நினைக்கிறோம், இந்த பூமியில் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ வேதனைப்படுகிறோமே, நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து உதவுற காலிலே, ஒருவேளை சாப்பாடு கொடுத்து உதவுற காலிலேயே நம்ம இவ்வளோ வேதனைப்படுகிறோமேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற லாசருவை போன்ற மனிதர்களை பார்த்து கர்த்தர் நாட்களில் சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் இந்த பூமியிலே நீங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டாலும் உங்களுக்கு மறுமையிலே ஒரு நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனில் நாம் களி கூறுவோம். அதே போல் லாசர் இந்த ஐஸ்வர்யவானை போல இந்த பூமியிலே நல்ல சம்பரணமாய் வாழ்ந்து பொருட்களை சேர்த்து பணத்தை சேர்த்து கொண்டு ஆட்டம் போடுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய முடிவு பரிதாபமானது என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு அண்ணன்னைக்குள்ள படி, அண்ணன்னைக்கு எனக்கு அளந்து தாருங்க ஏசப்பா. நீங்கள் அதிகமாக கொடுக்கறதுனால நான் மிஞ்சி போயிடக்கூடாது, நீங்கள் குறைவாக கொடுக்கறதுனால நான் உங்களை மறுதளிச்சிடக்கூடாது, அதனால் எனக்கு அண்ணன்னைக்குள்ள படி, அண்ணனைக்கு அளந்து தாருங்க ஆண்டவரேன்னு கேட்குறாரு.